அவங்களோட நல்லதுக்காக அவங்க போயிருக்காங்க. நம்ம நல்லதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். நீ அவங்க கிடைச்சா நல்லா பார்த்துப்பியா? எப்பவுமே சிரிப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? இப்ப நீ இல்லைன்னா கூட அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. உன்கிட்ட வந்தாலும் அதே சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ ஏன் வருத்தப்படணும்? அப்போ உனக்கு கிடைச்சா அவளை சந்தோஷமா நல்லா வாழ்த்துவியா? கிடைக்கலன்னா அவளை நாசமா போன்னு திட்டிடுவியா? சரி, இன்னைக்கு ஆஃப்டர் மேரேஜ்ல அப்புறம் தோத்தவன் தாங்க அதிகம். மேரேஜுக்கு முன்னாடி தோத்ததெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ மேரேஜுக்கு முன்னாடி நான் 25 வயசு 28 வயசு இல்லை 30 வயசுக்குள்ள நீ தோத்துருக்குறன்னா ஃபீல் பண்ணாத. இன்னைக்கோ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மிச்சம் 90 நாள் நம்ம இதே சூழ்நிலைகள் தான் சுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இந்த கமிட்மெண்ட்டோட இந்த மாதிரியான கட்டாயமான ஒரு சூழ்நிலைகளோட தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ் அவர் தான். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு சார். இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு என்னுடைய வார்த்தைகள் வந்து ஒரு திறமை மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி ஒரு லைஃப்ல சாதிக்க நினைக்கக்கூடிய ஒரு நபர் ஆரம்ப காலகட்டத்தில் லவ் பண்றாங்க. ஆனா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கெரியர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கெரியருக்காக ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய டைம் வந்து அந்த கூட லவ் பண்ற அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்துட்டு கொடுக்க முடியல. ஓகே, இவங்க தான் நம்ம கூட இவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல. ஸோ நம்ம வந்து நம்ம கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம், கெரியர்ல ஜெயிச்சிருவோம், ப்ளஸ் நம்ம ஃபேமிலியும் பார்த்துப்போம், நம்ம பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிப்போம். ஒரு பையனோ பொண்ணோ ட்ரை பண்றாங்க. பட் கெரியர் நோக்கி போற இந்த டைம்ல அவங்க இல்லாம வேற ஒருத்தவங்க கூட மேரேஜோ இல்ல வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்லயோ போயிடுறாங்க. ஸோ இது எதனால சார் நடக்குது? கெரியரை ஃபோக்கஸ் பண்ணா இந்த மாதிரியான பாதிப்பை நான் சந்திச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, கெரியர் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களால இருக்க முடியாது. எனி டைம் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இப்படிதான் காதல சொல்லுங்க. வேலை வெட்டியே போகாம அப்பன் காசுலயே வாழ்ந்துட்டு இருக்குதோ, இல்ல அந்த பொண்ணு காசுலயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரதுல அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுல பேர் வந்து காதல்னு கிடையாது. இல்ல, நீங்க எப்படியும் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க எப்படியும் சம்பாரிச்சு ஆகணும். நாளைக்கு உங்க ஃபேமிலின்னு ஒரு விஷயம் வந்த பிறகு ரன் பண்ணி ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு லவ்லாம் பெருசா தெரியாது. ஓடனா இந்த மாசம் எவ்வளவு கமிட்மெண்ட், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி போயிடும். ஓகே, மார்க்கெட்டுக்கு போனா இதை வாங்கிட்டு வர சொன்னா அதை வாங்கிட்டு வர சொன்னா இவ்வளோ ஆகுது. ஸோ எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட் போட்டு பட்ஜெட் போட்டு வாழ்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். இப்போ லவ் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம நல்லா கவனிச்சுக்கிறது தான் ஆக்சுவல் லவ் இருக்கு. நம்ம நல்லா பார்த்துக்கிறது தான் லவ் இருக்கு. அப்ப நம்ம நல்லா பார்த்துக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும். பணத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். நம்ம வந்து லவ் போயிடுச்சா, லவ் ஃபேட் ஆயிடுச்சா, ஐயோ கெரியரை ஃபோக்கஸ் பண்ணா லவ் போயிடுவோம். கெரியர் ஃபோக்கஸ் பண்ணலன்னா உன்னால லவ்வே இருக்காது. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த நீங்க கேட்ட கேள்வியில கெரியர் ஃபோக்கஸ் பண்ணும்போது வேற யாருன்னா வராங்களா? இதுக்கு பேர் தான் லாயல்ட்டி. லாயல்ட்டின்றது ஒருத்தருக்கு உத்தமமா, நேர்மையா, உண்மையா இருக்கிறது. உங்களால இருக்க முடியுதுன்னா, அப்படி இருக்காத ஆளுங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா உனக்கு ஒரு உத்தமமா உண்மையா இருக்கிற ஒரு ஆளு உன்னை விட்டு போயிருக்காங்க. யோகியம் ஒண்ணும் போல, புரியுதா? யோகியம் போனதுக்கு ஃபீல் பண்ணு. ஆனா ஒரு கேவலமானதுதான் உன்னை விட்டு போகும் அப்படின்னா விட்டுரு. ஓகே. இப்போ இந்த கெரியரையும் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஸோ அந்த பையனோ பொண்ணோ ஓகே உண்மை ட்ரூவா லவ் பண்றாங்க, ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ்லாம் பண்றாங்க. பட் இந்த கெரியரை ஃபோக்கஸ் பண்றதுனால திரும்பி வந்து பார்க்கும்போது இவங்க இல்லை, ஆனா இவங்க நல்லவங்க தான், நிறைய விஷயம் அன்பா தான் இருந்திருக்காங்க. பட் சில நேரங்கள்ல அது சூழல் காரணமா விட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சில நேரங்கள்ல இவன் லைஃப்ல தோத்துருவான், இல்ல இந்த பொண்ணு லைஃப்ல வந்து தோத்துருவாங்க, தேவையில்லாத வேலை பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட்லயும் இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மொமெண்ட்டை எப்படி சார் பேலன்ஸ் பண்றது? கெரியர் பிளஸ் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுங்க. சம்டைம்ஸ் நீங்க அவன் செட்டில் ஆகிட்டு இருப்பான், இல்லை அவ நல்லா வந்துருவா அப்படின்னு நினைச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்க 10 பேர் கல்யாணம் ஆகாது. ஓகே, உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, உங்களோட என்கரேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்க எந்த அளவுக்கு கூட அவங்க கூட டிராவல் பண்றீங்களோ அதுதான் அவங்களுக்கு ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையை போராட தோணும். ஓகே, நீங்களும் விட்டு போயிட்டீங்கன்னா நான் இதுக்கு மேல எதுக்கு பண்ணணும், என்ன பண்ணணும்ன்ற மாதிரி ஆயிடும். புரியுதா? சரி, இன்னைக்கு ஆஃப்டர் மேரேஜ்ல அப்புறம் தோத்தவன் தாங்க அதிகம். மேரேஜுக்கு முன்னாடி தோத்ததெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ மேரேஜுக்கு முன்னாடி நான் 25 வயசு 28 வயசு இல்லை 30 வயசுக்குள்ள நீ தோத்துருக்குறன்னா ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ண வேண்டிய வயசு அது கிடையாது. நீ மறுபடியும் முட்டி மோதி வந்துடுவ. இங்க மேரேஜுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து லைஃப் நல்லா இருக்கணும், அவன் வந்து நாளைக்கு ஒருத்தைய காப்பாத்துற அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்றவங்க தான் கல்யாணம் ஆகணும்னா நடக்காது.
சரி ஓகே ரைட், நாளைக்கு உனக்கு நஷ்டமாயிடுச்சு. 35 வயசுல உனக்கு கல்யாணம் ஆன பிறகு 35 வயசுல உன் கம்பெனில இருந்து உன்னை தூக்கி போட்டாங்க. நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற. அந்த பிசினஸ்லயும் நுழைஞ்சிட்ட. அந்த பிசினஸ்ல மொத்தமா கடன் ஆயிடுச்சு. எங்க திரும்பினாலும் கடன். என்ன 35 வயசுல இருந்து 45 வயசு வரையும் நீ கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்க. எப்படி இருக்கும் உன் வாழ்க்கை? அது பெரிய ஆ. நரகமா இருக்கும். உன் புள்ள கூட உன்னை மதிக்க மாட்டான். உனக்கு ஒரு பையன் ஆயிடும், ஒரு பொண்ணு ஆயிடும். பொண்ணு ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கறதோ இல்ல பையன் ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கறது கூட உன்கிட்ட காசு இல்ல. மாமியார் வீட்லயே மாமனார் வீட்டுல கூட மதிக்க மாட்டாங்க உன்னை. உங்க அப்பா அம்மா கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் ஒரு கேட்டான்னு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா. புரியுதா? ஸோ அப்போ நீ இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள தோக்குறத அவமானமா நினைக்காத. இருக்கிறதுலே பெரிய அவமானம் வந்து அந்த ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் எல்லாமே வரும். அது பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த தோல்வியை தான் பெரிய தோல்வியா பார்க்குறாங்க. இங்க ஒரு ஆணோட மிகப்பெரிய ஒரு கட்டாயமான ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சம்பாதிக்கிறது ஆம்பளைத்தனம் மாதிரி ஆயிடுச்சு. சம்பாதிக்கலன்னா அவன் ஆம்பளை இல்லை. புரியுதா? அப்ப அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இதுல இருக்கு, அவன் டோட்டல் பிளாங்க்ல இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஃபேமிலி இல்ல, சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் இல்ல அப்படின்னா அவனால மேற்கொண்டு என்ன செயல்பட்டாலும் முடியாது. தினமும் சண்டை சச்சரவோட இருக்குதுன்னா என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே புரியுதா? பண்ண முடியாது. அப்ப நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது. இந்த லவ் லைஃப்ல சண்டே ஆகுது, இல்ல தோத்துட்டு இருக்காங்கன்றதோ, இல்ல கெரியர்ல செட்டில் ஆகலன்றதோ, ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு புரிஞ்சுங்க. வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் தோப்பான். நேத்து கூட ஒரு கல்லூரியில நான் போய் சொல்லும் போது அதான், டேர் டு ஃபெயில். உன்னை பாஸ் ஆக பாஸ் ஆக பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டே வளர்க்குறாங்க. ஆனா நீ தோப்புன்றதை நம்பிட்டு இரு. ஏன்னா தோப்புன்றது இங்க வாழ்க்கையில நிரந்தரமானதுன்றது தோல்விதான். ஏ வெற்றின்றது உனக்கு அது கொஞ்சம் இன்னைக்கோ ஒரு நாள் வரும். ஆனா நிரந்தரம் வந்து தோல்வி. நிரந்தரம் தோல்வியா? ஏன் சார்? தோல்வின்றது நிரந்தரம் சார். வெற்றின்றது ஒரு முறை வந்துட்டு போகும். அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுவீங்க. ஆனா தோல்வின்றது நிரந்தரம். நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எப்படி சொல்றேன்னா, லாஸ்டா எங்க வெக்கேஷன் போனீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட? தடா போயிருந்தோம். ஆ? தடா தடா போயிருந்தீங்க. அது அன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தேன். என்ஜாய் ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டீங்களா? எந்த டென்ஷன், சேனல், வீட்டுல மீடியா மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது அமிச்சாங்களா? எங்கேயும் இல்ல. ஆ? எதுவும் இல்ல. இது கடன்காரன் யாருன்னா ஃபோன் பண்ணாங்களா? இல்ல, போன்லாம் யாரும் எதுவும் எடுக்கல. வரல. ஓகே ரைட்டு. வேற எதனா இஎம்ஐ பாஸ் பண்ணுமே, இல்ல வந்து திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள் உங்க மண்டைக்குள்ள ஓடிச்சா? இல்ல சார், எதுவும் வரல. மற்ற நாள்லாம் இதுதானே? ஆமா. தோல்வி நிரந்தரம். வெற்றி ஒரு வாட்டி தான். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷன்றது 10% தான் சார். 90% இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த 90% அந்த 10% சந்தோஷத்துக்காக ஓடிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுங்க. என்னைக்கோ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மிச்சம் 90 நாள் நம்ம இதே சூழ்நிலைகள் தான் சுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இந்த கமிட்மெண்ட்டோட இந்த மாதிரியான கட்டாயமான ஒரு சூழ்நிலைகளோட தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஓகே, நம்ம சக்ஸஸ் ஆகணும் ஓடுறீங்கல்ல, ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பீங்க. சக்ஸஸ் ஒரு வாட்டி ஆவீங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் எவனோ ஒருத்தன் வருவான், யாரோ ஒரு சூழ்நிலை, மறுபடியும் மேற்கொண்டு போறதுக்காக போராட்டம் இருக்கு, தவறான முடிவுகள் இருக்கலாம், மறுபடியும் சரியில்லை, மறுபடியும் வேற ஒரு தொடர்பு வரும். அந்த தொடர்பு நம்மளுக்கு கேடுகட்ட ஒரு தொடர்பா இருக்கும். அவனால நம்மளுக்கு சீர்குலைஞ்சு போகலாம். ஓகே, மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம். லைஃப் எப்படி வேணாலும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த 10% சந்தோஷத்துக்காக நம்ம 90% கஷ்டப்படுறோம். ஆனா இது சரிதானே? இதுதான் சார் வாழ்க்கை. இதுதான். ஓகே, இது இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். 10% ப்ராஃபிட். அந்த 10% ப்ராஃபிட்டுக்காக 90%ஓட நம்மளோட உழைப்பு. சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொடுக்கணும்? ஸோ ஒரு ஆண் கெரியரை நோக்கி போயிட்டு இருக்கான், லைஃப்ல ஏதோ பெரிய இலக்கை வச்சு நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எந்த அளவுக்கு அவனுடைய விஷயங்களை கொடுக்கணும்? இல்ல, ஒரு ஆணுக்கு தான் பெண் கொடுக்கணும், பெண்ணுக்கு தான் ஆண் கொடுக்கணும் இல்ல. இது 2 பேரும் ஒரு பார்ட்னரா பேசிடுங்க, பிரச்சனையே இல்ல. ஸோ இல்ல, எந்த ஒரு பார்ட்னர்னாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அப்படின்னா அது 10 பேருக்கு பிடிக்காது. அதை கெடுக்கிறதுக்கு தான் 100 பேர் வருவான். உன் புருஷனை இப்பதான் இங்க பார்த்தேன், யாரோ ஒருத்தர் பைக்ல போயிருந்தாங்க, இப்பதான் ஆபீஸ்ல பார்த்தேன், இங்க ஒரு இடத்துல பார்த்தேன், இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா இந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்க தப்பு பண்ற ஆணு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்க விட்டு விலகுறது நல்லது. ஓகே, தப்பே பண்ணல அந்த ஆணு, ஆனா நீங்க எவனோ ஒருத்தன் பழி போட்டான்றதுக்காக அதை நம்பிட்டு இருக்கீங்கன்னா அது தப்பா போய் முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். வாட் எவர் இட் இஸ், ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஐ ட்ரஸ்ட் மை பார்ட்னர்.
எனக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருந்தாலே போதும். ஒன்ஸ் ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடுச்சா, தென் பெட்டர் லீவ் இட். அந்த அந்த லைஃப்பை அப்படியே விட்டுரு, 2 பேருக்குமே நல்லது. ஆனா ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணாத அளவுக்கு, ட்ரஸ்ட் இருக்கிற அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தனா லைஃப் லாங் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இதே இப்ப நான் வந்து கேட்டது நீங்க காமனாவே சொல்லிட்டீங்க. பர்ட்டிகுலரா நான் கேட்கிறேன். ஒரு பெண்ணோட சக்சஸுக்கு ஒரு ஆண் என்ன விஷயம் அந்த பெண்ணுக்கு குடுக்கணும்? இந்த விஷயம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட். ஏன்னா பெண் வந்து ஆல்மோஸ்ட் எமோஷனலா கொஞ்சம் கனெக்டட்ல ம், இருப்பாங்க. பட் ஆண்கள் அந்த எமோஷன்லாம் பெருசா அத ம், பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆண்கள் வந்துட்டு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. ஒரு ம். பெண்ணுக்கு இந்த விஷயம் நீங்க குடுங்க. அவங்க லைஃப்ல பெரிய சக்சஸ் ஆவாங்க. அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னா, அது என்ன விஷயம்லாம் பெண்களுக்கு குடுக்கணும்? முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஈகோவை ஷட் பண்ணிட்டு, உன்னை விட எங்க அவ அதிகமா சம்பாரிச்சிருவாளோன்ற எண்ணம் 1% கூட வராத அளவுக்கு, என்னை விட அவங்க சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுல தான் பாதி பிரச்சனை. அதே மாதிரி நிறைய ஆண் தோழர்கள் வருவாங்க. நிறைய அவங்களோட கிளையண்ட்ஸ் மீட்டிங்ஸ் நடக்கும். நிறைய பேரோட பழக வேண்டியது இருக்கும். அதை நீ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? ஐயோ! இப்படிலாம் போனா, இந்த மாரிலாம் மீட்டிங்ஸ் அது இதுன்னு போனா, நெறைய பேரோட கனெக்ட் ஆகாம, நெறைய நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்படிலாம் யோசிச்சுட்டேன்னா, இப்ப தான் நீ வந்து தடை போட்டுட்டு இருக்க. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு கிவ் சம் ஸ்பேஸ். யூ ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட். யூ ஹேவ் டு என்கரேஜ் தெம். ஸோ இது எல்லாமே பண்ணியே ஆகணும். அவங்களோட வளர்ச்சி அப்பதான் நடக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா ஆணோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீ எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருந்தாலே போதும் அவன் வளர்ந்துருவான். அவனை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. அவன் பார்த்து அவனே யோசிச்சு அவன் வந்துருவான். கண்டிப்பா. நொய் நொய் நொய்ன்னு நாம இருந்தாலே போதும். சூப்பர். இல்ல சில பேர் கேட்குற மாரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர் சார். இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளவு இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் எல்லாமே ஓகே அக்செப்டட். நெறைய நேரங்கள்ல அது பாசிட்டிவா குடுக்குது. ம், ஆனா என்கிட்ட ஒரு நபர் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. அதையும் நம்ம ஒரு வேள ஓகே இது வேள இருந்திருக்குமோன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அவர் என்ன என்கிட்ட வந்து சொன்னாருன்னா, "நான் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணியிருந்தேன். ம், நான் ரொம்ப அவங்க மேல அன்பு வச்சிருந்தேன். அவங்க மேல எந்த சந்தேகமே கிடையாது. அவங்க ஃபோன நான் இதுவரைக்கும் வாங்கி பார்த்ததே கிடையாது. ம், ஆனா, அவங்க ஒரு கட்டத்துல என்ன விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட அவங்க வந்து போயிட்டாங்க. மேரேஜ் பண்ணிட்டாங்க. ம், எனக்கு இப்ப தோணுது ஒருவேள அவங்க ஃபோன நம்ம வாங்கி பார்த்திருக்கலாமோ? ம், ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்திருந்தா, ம், ஆரம்பத்துல நம்ம சந்தேகப்பட்டிருந்தா, இந்த 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 விஷயம் சம்பவம் நடக்காம இருந்திருக்குமே அப்படின்னு ம், அவர் என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலா அது சந்தேகம்னு சொன்னாரு. ம். ஆனா ஆரம்பத்துல சுதாரிச்சிருந்திருக்கலாமோ? ஓகே. அப்படின்றது என்னோட கருத்தா ம், இருக்கு. ம். சோ இது எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க? இல்ல நீங்க ஃபோன வாங்கி பார்த்திருந்தா மட்டும் அன்னைக்கு உங்க மனநிலை என்னவா இருந்திருக்கும்? சொல்லுங்க. ஏமாத்துறவங்க இன்னைக்கு மாட்டாம முன்னாடியே மாட்டியிருப்பாங்க. அவ்வளவுதானே? ஆமா. அப்ப மட்டும் எப்படி சுதாரிச்சிருப்பீங்க? ஆக மொத்தம் ஏமாந்து தான் போவ. ஓகே. இப்ப மட்டும் உனக்கு பக்குவம் அடைஞ்சிட்ட மாரியும், அப்போ பக்குவம் இல்லாத மாரி. ஆக மொத்தம் ஏமாறணும்னு எழுதியிருந்தா அது ஏமாறுவ. ஓகே. அது தப்பு உங்க பேர்ல தான். ஓகே. ஏமாத்துறவங்க சாமர்த்தியசாலிகள். ஓகே. ஏமாந்தது நீ தான். ம். அவங்க சாமர்த்தியமா உன்னையும் ஏமாத்திட்டு வேற ஒருத்தரோடையும் பழகியிருக்காங்க. உன்கிட்டயும் வந்து பணத்த கறந்திருப்பாங்க. அந்த டைம் இங்க உன்ன யுட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஷாப்பிங் போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் ஏமாந்துருக்க. ஓகே. உனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு வின் வின் பாலிசி மாரி தான் போயிருக்கு. ம். எனக்கு அந்த டைம்ல எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. நீயும் தேவைப்பட்ட அப்படின்ற மாரி தான் நீங்களும் வந்து ஒரு மியூச்சுவல்ல தான் பழகியிருக்கீங்க. தப்பெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இங்க வந்து நான் நெறைய காதல வந்து நம்ம கொச்சையா சில சமயம் வந்து பேசிட முடியாது. ம். இவங்களும் யாரும் உத்தம யோகியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி நீங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்கல்ல. ம். நான் வந்து நான் பார்த்ததிலேயே வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது டப்புன்னு அட்மிட் பண்ணிப்பாங்க. ம். "உனக்கும் வேற எந்த பொண்ணையும் பிடிக்கலையாப்பா?" அப்படின்லாம் கேட்டுருக்கேன். ம். "இல்ல பிடிக்கும்." "வேற யாரு கூடயும் பழகலையா?" அப்படி. "பழகுனேன்." "ஓகே. நீங்க வேற யாருக்கும் சேட் பண்ணலையா? மெசேஜ் அனுப்பலையா? ம். இவள தவிர வேற யார்கிட்டயும் லவ் யூ செல்லம், லவ் யூ பேபி, என்ன பேபி பண்ற? பார்க்கலாமா?" யாரையும் நைட் டைம்லயோ இல்ல எங்கேயாவது அவுட்டிங்கோ மீட் பண்ணது இல்லையா? போயிருக்கிறேன். சரி இப்ப ஒருத்தர கார்னர் பண்றாங்கன்னா, அவன் மேலயும் ஏதோ ஒரு தப்பு இருக்கும். கண்டிப்பா. ஓகே. இதுக்கு பேரு தான் வந்து நம்ம என்ன செய்றோமோ அது திருப்பி நடக்குதுன்றது தான். அது ஓகே. எண்ணத்துல செஞ்சா கூட திருப்பி நடக்கும். ஓகே. எண்ணத்த செஞ்சோன்ட்டு இல்ல. எண்ணத்திலேயே செஞ்சா கூட திருப்பி நடக்கும். ம். நீங்க செயல்ல செய்யலனாலும். கரெக்ட் சார். பெரிய விஷயம். ஓகே சார். இப்போ முதல் லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆயிருச்சு. ம், அது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாகவோ, ஏதோ ஒரு சம்பவங்கள் மூலியமா நடந்துருச்சு. பட் ஒரு ஒரு பையனும், ஒரு பொண்ணும் அடுத்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும்னு நெனைக்கிறாங்க. ம், 2வதா ஒரு நபர் அவங்க லைஃப்ல வராங்கன்னு ம், வச்சுக்கோங்களேன். முழுமையா அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய நினைவுகள் வந்துட்டு ம், இவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்காவே நெனைக்கிறாங்க. ம். இத எப்படி சார் ஹேண்டில் பண்றது?
இதெல்லாம் ஹேண்டில்லாம் பண்ண முடியாது. அப்பப்போ வரும். நம்மளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள அது ஓடிட்டு இருக்கும். எனக்கு வந்து அந்த முதல் காதல் இல்ல அது 2வது காதலா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காதல் எனக்கு அந்த நினைவலைகளோட வாழ்ந்துட்டே தான் இருப்பேன். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் மறைஞ்சிராது. ம். அது காதல்னு கிடையாதுங்க. இப்ப கூட சமீபத்தில நான் ஒரு பெண்ணோட என்னோட ஆஃபீஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்தில தான் பழக்கம். ஓகே. அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க. ம். "எப்படித்தானோ" அப்படின்றாங்க. அந்த ஒரு வார்த்தை. எப் "எப்படித்தானோ" ம். அப்படின்னு ஒரு டோன்ல சொல்றாங்கல்ல. ஓகே. இந்த "எப்படித்தானோன்றது" வந்து உடனே எனக்கு ஒரு இடத்துல ரிமைண்ட் ஆகுது. இங்க ம். "இது அவ சொல்லுவாள்ல" அப்படின்னு. ஆனா இங்க காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க நம்மளோட டீம்ல இருக்காங்க. ஓகே. ஓகே. ஆனா சொல்றேன், ம். காதல் தான் ரிமைண்ட் பண்ணணும், கில்ட்டி ஆக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ம். திடீர்னு யார் யார் கூடயும் பழகுவீங்க. அங்கருந்து ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு சிரிப்பு, ஒரு சத்தம், ம். ஒரு டயலாக் எல்லாமே வந்து ஒரு நினைவலைகளா நம்மளுக்கு வந்துட்டு போகும். ம். சரிங்களா? கண்டிப்பா. நீங்க வெறும் வந்து இன்னொருத்தர் வந்தா உடனே நினைவலைகள் வரணும்லாம் கிடையாது. ம். நீ தினமும் யாரையோ பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். ம். ஒரு பிள்ளையார் கோயில் முச்சந்தி கூட ஞாபகப்படுத்தும். ம். கண்டிப்பா. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? சார் ஆனா நெறைய பேர் வந்துட்டு அத மறக்கவே முடியாம இருக்காங்களே சார். அதுவும் அ, இப்போ விட்டுட்டும் போயிட்டாங்க. அ, அவங்கள திட்டுறதுக்கும் நெறைய பேருக்கு மனசே வர மாட்டேங்குது. திட்டவும் மாட்றாங்களே அது. போயிட்டு போகுது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. சரி அ, இங்கிட்டோ போ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு அ. அவங்களுக்கே தெரியுது. ஏமாந்துட்டா கூட அந்த மாரி பாராட்டியே பேசிடுறாங்களே. மத்தவங்க தப்பா நெனச்சிடக்கூடாதுன்றக்காண்டி சில பேர் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி திட்ட சார்? தோணாது சார். எப்படி ஏன் திட்டணும்? ஓகே. ஏன் திட்டணும்? இவ்வளோ நாள் நம்ம கூட பழகுன ஒரு ஜீவன். ம். ஓகே. அவங்களோட நல்லதுக்காக அவங்க போயிருக்காங்க. நம்ம நல்லதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். சரிங்க. ஒரே ஒரு விஷயம் தான். நீ அவங்க கிடைச்சா நல்லா பார்த்துப்பியா? ஆமா சார். சிரிக்க வச்சுப்பியா? எப்பவுமே சிரிப்பாங்களா? ம். சந்தோஷமா இருப்பாங்களா? இப்ப நீ இல்லன்னா கூட அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஓகே. உன்கிட்ட வந்தாலும் அதே சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ ஏன் வருத்தப்படணும்? இல்ல நீ வந்தா சந்தோஷப்படுத்துவேன்றியே. இப்ப நீங்க அவங்க வருத்தப்படணும்னு நீ ஏன் நினைக்கணும்? திட்ட மாட்றாங்க. இதெல்லாம் கேட்குறீங்களே. இல்ல. இப்ப நீ ஏன் அவங்கள திட்டணும்? ம். அவங்கள ஏன் காயப்படுத்தணும்? உன்கிட்ட வந்தா நல்லா பார்த்துப்ப. உன்கிட்ட வரலன்னா இப்ப வந்து சில பேர நீங்க யாசகர்லாம் பார்த்துருப்பீங்க. ம். ரோட்ல வருவாங்க. ம். சார் ஒரு 5ஓ 10ஓ குடுங்க சார்ன்னு கேட்குறாங்க. ம். நீங்க என்ன பண்றீங்க? என்ன "எம்மா சில்லற இல்ல போம்மா" அப்படின்னு. ம். சார் ப்ளீஸ் சார் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார்ன்றேன். என்ன பண்றீங்க மறுபடியும்? அம்மா போம்மா ம். அப்படின்றேன். நான் போயிட்டு போடா எவனே அவனேன்னு உங்கள திட்ட போறேன். ம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஆ? கோவம் வரும். கோவம் என்ன பண்ணுவீங்க? திரும்பி திட்டுவோம் நம்ம. இதுக்கும் இதுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? ம். உனக்கு போட்டேன்னா வாழ்த்துவ, உனக்கு போடலன்னா திட்டுவியா? ஓகே. அப்போ உனக்கு கிடைச்சா அவள சந்தோஷமா நல்லா வாழ்த்துவியா? ம். கிடைக்கலன்னா அவள நாசமா போன்னு திட்டிடுவியா? ஒரு புரிஞ்சுது. அவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசம் இல்லல்ல. கண்டிப்பா. அப்ப அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா கூட விட்டுட்டு சந்தோஷமா போனாலும் நல்லா இருக்குங்க. அதுதான் வாழ்த்துங்க. ம். சந்தோஷமா இருக்கட்டும். ஓகே, ஓகே. ஓகே சார். இப்ப வந்து இவ்வளோ நேரங்கள் வந்து அந்த காதல்ன்ற விஷயத்த பத்தி நம்ம பேசியிருந்தோம். அ, இப்ப வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற விஷயத்த பத்தி நான் கண்டிப்பா பேசியே ம், ஆகணும். ஒருத்தன் வந்து இப்ப கேங்ல நெறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ல. சில நேரங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் கெட்டு போறது ஃப்ரெண்ட்ஸாலன்றாங்க. ம், இல்ல முன்னுக்கு வரது ஃப்ரெண்ட்ஸாலன்னு சொல்றாங்க. ம். நாம எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும்? எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா நம்ம மேல கொண்டு வருவாங்க? ஓகே. உங்கள எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேல கொண்டு வந்தாங்க? அதாவது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? ம். நீங்க யாருக்காவது ஒருத்தனுக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பீங்க. ம். நீங்களே இன்னொருத்தனுக்கு கேடுகெட்ட ஃப்ரெண்டாவும் இருப்பீங்க. ஓகே. ஓகே. எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாரி ஃப்ரெண்டா எவனாலயும் இருக்க முடியாது. ம். ஒருத்தனுக்கு ஆவுற ஃப்ரெண்டு, ஒருத்தனுக்கு ஆவாத ஃப்ரெண்டு. ம். ஒரு வீட்ல உங்கள ஆவும். ம். ஒரு ஃப்ரெண்டு வீட்ல. இன்னொரு ஃப்ரெண்டு வீட்ல இந்த தரத்தில விட சேராதன்னுவாங்க. சொல்றாங்க சார். இவ்வளோ தானே சார். ஆ. அதுதான். நீங்க எந்த ஃப்ரெண்டோட பழகணும், எந்த ஃப்ரெண்டோட பழகக்கூடாது. ம். இப்படிப்பட்ட கேரக்டரா, அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் தெரியாது. ம். ஒருத்தன் உங்க கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு போவான். ம். அப்படிப்பட்ட நட்பும் வரும். ம். உங்க கூடவே எதுவா இருந்தாலும் நிப்பான். அப்படிப்பட்ட நட்பும் வரும். ஓகே. நட்பை இங்க வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வி ஆர் ஆல்சோ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சம் பீப்பிள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நானும் உத்தம யோகியன்லாம் கிடையாது. ம். சில பேரெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ம். அப்படியே அப்ரப்ட்டா அந்த கான்டாக்ட்ட கட் பண்ணிடணும். ம். புரியுதா? இவ்வளவுதான் நம்ம லைஃப்ல பண்ணணும்.
நீங்கள் அவனை பற்றி புறம் பேசி அவனை திட்டி அவன் இப்படி அப்படின்னு 10 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு அதை அப்படியே கட் பண்ணிவிடு, உனக்கு நிம்மதி இருக்கும். ஓகே, நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். சிலது நம்மளுக்கு செட் ஆகலை, இது நம்ம கூட ட்ராவலுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சதுன்னா நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நீங்கள் அன்னைக்கு பேசுனது தப்பு, நீ பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அடுத்த நாள்ல இருந்து எனக்கு பிடிக்கலன்னு ஆகிட்ட பிறகு அடுத்த நாள்ல இருந்து என்னை கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. அப்ரப்டாக கட் பண்ணிவிடு, லைஃப் நல்லா இருக்கும். சீரியஸாக. ஏன்னா அது ஒரு வாக்குவாதம் போய் விதண்டவாதமாக மாறி புறம் பேசுகிற லெவலுக்கு மாறி எனக்கு அது நாளைக்கு பழி வாங்குற லெவலுக்கு மாறி அப்படி ஒரு நட்பு எனக்கு வேணும். ஓகே ஓகே சார். இப்போ நீங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீலாம் போய் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, ஸோ அங்கே நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அப்படி என்ன பேசுவீங்க, என்ன டிஸ்கஷன் பண்ணீங்க? அதை தான் வீடியோ முன்னாடி பேச முடியாது சார். என்னைக்காவது ஒரு ஃப்ரெண்டு முன்னாடி நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஒரு வீடியோ முன்னாடி பேச முடியுமா? ஏன்னா நாங்கள் நல்ல வார்த்தையே பேச மாட்டோம். ஓகே, ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, நாங்கள் ஒரு மீனிங்கில் பேச மாட்டோம், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, நாங்கள் கலாய்க்காம இருக்க மாட்டோம், சந்தோஷம் அங்கே தான் இருக்கு. எங்களோட ஒரிஜினாலிட்டியே அதுதான் சார். வீடியோவில் நடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி இருப்பீங்கன்னு இப்போ வந்து கேட்டேன்னா நான் எப்படி சொல்லுவேன்? இதுதான் சொல்கிறேன். ஓரமா மலிப்பிட்டு. ஓகே ஓகே சார். இல்லை நான் எப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் புத்தக புழுவோ இல்லை வந்து பயங்கர அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பேச போகிறதெல்லாம் கிடையாது. சப்ப மேட்டராக இருக்கும். மச்சான் இங்கே பாடுற அவன் கிங்ஸு முன்னாடிலாம் வந்து 18 ரூபா தான், இந்த கடையில் 20 ரூபா வைக்கிறான் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசின்னு இருக்குது. ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் சப்ப மேட்டராக இருக்கும். படத்தை பற்றி பேசுவோம், இல்லை எதையாவது மொக்க போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற கும்பல் மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவனுங்க. மச்சான் நேற்று மெச்சூரிட்டின்னு ஒன்று போட்டிடா, அதில் மெச்சூரிட்டி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா, ஏன் மட்டும் தான் போட்டேன், உனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு. ஸோ இவ்வளோதான், சீரியஸாகவே இது நடந்தது. மெச்சூரிட்டின்ற போஸ்ட்டு மெச்சூரிட்டி ஸ்பெல்லிங் தப்பாக தான் போட்டது. அவன் எடிட்டரை கேட்டாப்புல, மாற்றி அனுப்பட்டுமான போஸ்ட் போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, இதுக்கு மேலே நீ மாற்றினா என்ன மாற்றலாம் கூட மெச்சூரிட்டி இருக்கிறோம் கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் இப்படிதான் நாங்க ஃபன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆக்சுவலா தொழில் ரீதியா கூட நாங்க பண்ணல தான் இருப்போம். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்ல, பாதிப்பு ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கிறது தான் நல்லது. ஓகே சார். அப்பயே சார் இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கிற அந்த ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகாத, அரட்டை அடிக்காதுன்னா ஏன் சொல்றாங்க? நீங்க தான் சொல்றீங்க இவ்வளவு சந்தோஷம். அவங்களும் அந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா விடணும். ஓகே, சரி. நீங்க வந்து அங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலே வந்து எதை சமைக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்துட்ட மாதிரி நினைச்சு வீட்டுல விட்டுறீங்க. சாப்பாடு என்னன்றதுக்காக தான் நீங்க ஃபோன் பண்றீங்க, சாப்பிடவானுன்றதுக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க. இப்படி வாழ்க்கை போறதுக்கு நீங்க வெளியே போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஓகே, அப்பப்போ ஃபேமிலி டைம் கொடுங்க, அப்பப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போறதுக்கும் நீங்க அலோவ் பண்ணுங்க. நீங்க எல்லாமே உங்களுக்கே எடுத்துக்கிட்டுன்னா அங்க கடுப்பா தான் ஆகும். இப்போ நீங்க சொன்னனால எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஓகே, ஒரு ஒய்ஃபோ இல்ல லவ்வரோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி நான் பணம் சம்பாரிச்சு கொண்டு போய் கொடுக்கறது கூட நிறைய பேருக்கு வந்துட்டு பெருசா சந்தோஷம் கிடையாது. நிறைய பசங்களுக்கு இதை பண்ணாதான் அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், இதுதான் அவங்களோட உண்மையான சந்தோஷமே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் நினைச்சு அப்படி அவங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க பொண்ணுங்க?